ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். டிஆர்பிலேருந்து என்ன ஒரு அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னா, இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட பேப்பர் 2 முடிஞ்சு மே 12, 13 வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட எக்ஸாம்கள் ஏதாவது நியமன தேர்வு வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தாங்க இந்த வீடியோ இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒரு அறிவிப்புகள் வெளியாகி இருக்குங்க. அந்த அறிவிப்புகள் என்ன அப்படின்னா, டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு நேரடி பணி நியமனம் அப்படின்ற அறிவிப்பு தாங்க வெளியாகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னா, நேரடியாக அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருந்து வெளியிடப்பட்ட ஒரு உண்மை செய்தி ஆகுங்க இது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 149 ஜியோ வந்து தள்ளுபடி ஆகிடுங்க. அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லைங்க. டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு பணி நியமனம் ஆணை வந்துடுச்சுங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு மீட்டிங்லேயே சொல்லிட்டாருங்க. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில் போடப்பட்ட 149 என்ற அரசாணையை அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகளே வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகளுக்கு இணங்க உடனடியாக நான் வந்து இதை முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டுங்க. அவர் கவனத்துக்கு இது போயிருக்குங்க. உடனடியாக இதற்கான தீர்வுகள் அனைத்தும் அவர் கொடுப்பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல செய்தி வருங்க. ஏன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்போட ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாங்க விருப்ப மாற்று வந்து கேட்டிருக்காங்க நிறைய ஆசிரியர். இதற்கான தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா உள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் உருவாகியிருக்கு. அந்த காலி பணியிடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள், நிறைய ஆசிரியர்கள் வருங்கால ஆசிரியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.